சார்ந்த 18 வயது பொண்ணு தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே ஒரு வாஷ்ரூமை ரெண்டுக்கு எடுத்து அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. ஏன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீனாவில லிவிங் காஸ்ட் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லி சீனாவை சார்ந்த 18 வயதான யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி விசித்திரமான ஒரு முடிவை கையில எடுத்திருக்காங்க. சீனாவை சார்ந்த இந்த யாங் அப்படிங்கிறவங்க அங்க உள்ள ஒரு துணிக்கடையில வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த துணிக்கடையிலே இருக்கக்கூடிய ஒரு வாஷ்ரூமை தான் கிட்டத்தட்ட 50 யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு கொடுத்து தங்கி வராங்க. இந்திய ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 550 ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வாஷ்ரூம்ல தான் தினந்தோறும் இவங்க தங்கிட்டு வராங்களாம். இந்த பெண்மணியுடைய மாத சம்பளமே 2700 யுவான் தான். இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா ஒரு 31,700 ரூபாய் கிட்ட இருக்கும். இதே சீனாவில் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்ட் எடுத்து தங்குவோம் அப்படின்னு பார்க்க போனா இந்திய மதிப்புல 9,500 ரூபாயில இருந்து 21,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செலவெல்லாம் இங்க ரெண்ட் கொடுத்து இப்படி காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யாங் அவர்கள் இந்த ஒரு விபரீதமான விசித்திரமான முடிவையே கையில் எடுத்திருக்காங்க. யாங் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வந்து கிட்டத்தட்ட 6 சதுர சென்டிமீட்டர் அளவில் இருக்கா. இப்போ வந்து கடைக்கு வந்து யாராவது கஸ்டமர்ஸ் வருவாங்க, இல்லைன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களே வந்து வாஷ்ரூம்க்கு வருவாங்கல்ல, அப்போ ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஷாப் ஓப்பன் பண்றதுல இருந்து க்ளோஸ் பண்ற வரைக்குமே யாங் அவர்கள் அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்து ஓரமா வச்சிருவாங்களாம். ஒன்ஸ் இந்த கடையை க்ளோஸ் பண்ண பிறகுதான் அந்த திங்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணி அவங்க அங்க இருக்க ஆரம்பிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த வாஷ்ரூம்லேயே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுல இருந்து குக் பண்ண ஃபுட்டை சாப்பிடுறதுன்னு எல்லா பர்சனல் ஒர்க்கையும் அந்த வாஷ்ரூம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். தன்னுடைய செலவை கட்டுப்படுத்துறதுக்காக சீன பெண்மணி எடுத்திருக்கக்கூடிய இந்த விசித்திரமான முடிவு தற்பொழுது இணையவாசிகளிடம் அதிகமாக பேசப்பட்டு வருது.